ஒரு கிரிக்கெட் வீரர் சம்பளம் கம்மியா வாங்கி அதுக்கு பதிலா பங்கு கேட்டாருன்னு சொன்னா நீங்க நம்புவீங்களா? இன்னைக்கு அந்த முடிவு சுமார் 400 கோடிக்கு மேல் மதிப்பு இருக்கலாம்னு பேசப்படும். இது ஒரு ரியல் ஸ்டோரி. இது வார்னிங் பிளஸ் ஆப்பர்ச்சுனிட்டின்னு கூட சொல்லலாம். நான் ஜீவா, இது ஜீவா அன்பில்டர்ட். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். 2008 ஐபிஎல் ஸ்டார்ட் ஆனப்ப யாருக்கும் தெரியாது இது ஃபியூச்சர்ல என்ன ஆகும், அந்த நேரத்துல எவ்வளவு மதிப்பு கூடும், எவ்வளவு இதா இருக்கும் அப்படின்னு தெரியாது. ஆனா அந்த நேரத்துல ராஜஸ்தான் ராயல்ஸ் ஷேன் வார்னே கேப்டனை கூட்டிட்டு வந்தாங்க. மற்ற பிளேயர்ஸ் எல்லாம் சேலரி நெகோட்டிவேட் பண்ணிட்டு இருந்தப்ப வார்னே மட்டும் டிஃப்ரெண்டான பாதையை செலக்ட் பண்ணாரு. சில ரிப்போர்ட் சொல்லுது எனக்கு ஃபுல் கேஷ் வேண்டாம், ஆனா அனில சுமால் ஈக்விட்டி ஸ்டேக் வேண்டும் ஒரு அக்ரிமெண்ட் பண்றாரு. அப்ப அந்த டீமோட வேல்யூ என்ன தெரியுமா? சுமாரா 250 இருந்து 300 கோடி ரேஞ்சில். இது சேஃப் பெட் இல்ல. ஐபிஎல் ஃபிளாப் ஆயிடுச்சுன்னா அந்த ஈக்விட்டி ஜீரோ ஆகலாம், நெகட்டிவ்லயும் போக வாய்ப்பு இருக்கு. ஆனா அங்க என்ன நடந்துச்சுன்னு தெரியுமா? ஐபிஎல் எக்ஸ்ப்ளோர்ட் ஆயிடுச்சு. ஏன்னா போட்காஸ்ட் டீலு, ஸ்கை ராக்கெட்டு, பிரான்சிஸ் வேல்யூ மல்டிபிள் டைம்ஸ் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. இன்று ராஜஸ்தான் ராயல்ஸோட வேல்யூவேஷன் எவ்வளவு தெரியுமா? சுமார் 15,000 கோடிக்கு மேல. வார்னேக்கு எக்ஸாக்டா எவ்வளவு ஸ்டாக் இருந்ததுன்னு பப்ளிக்கா கிளியர் தெரியும். ஆனா எஸ்டிமேட் படி பார்த்தேன்னு ஒரு வருஷத்துக்கு 0.75%. அவர் எத்தனை வருஷம் அந்த டீம்ல விளையாடுறாரோ அதுக்கு ஏத்த மாதிரி இந்த 0.75 மல்டிப்ளை பண்ணிக்க வேண்டியது. சுமாரா ஒரு 4 வருஷம் விளையாண்டு இருக்காருன்னு வச்சுக்கங்களேன். ஆக்சுவலி அந்த டீமோட வேல்யூல இருந்து இன்னைக்கு 15,300 கோடின்னு சேல்ஸ் ஆயிருக்குன்னா அதுல 3% வார்னே ஃபேமிலிக்கு போகும். அது இன்னைக்கு 400 கோடி ரேஞ்சுக்கு போகணும் ஒரு பொட்டன்சியலால ஒரு மதிப்பு இருக்கு. இதுதான் பவர் ஆஃப் ஈக்விட்டி, அதாவது பவர் ஆஃப் காம்பவுண்ட்னு கூட சொல்லலாம். இங்க முக்கியமான விஷயம் என்னன்னா, நம்ம சேலரிக்காக செய்யறது ரிவார்டு, ஆனா நம்ம உருவாக்குறது growth தான் ஈக்விட்டி. நம்ம ஃபியூச்சர்ல வேற ஒரு மதிப்புல இருக்கும். வார்னே கேஷையும் இங்க மட்டும் கேஷை மட்டும் பார்க்கல, லாங் டேர்ம் வால்வை பார்த்துருக்கிறாரு. ரியாலிட்டி செக் பண்ணோம்னா ஒரு கார் எல்லாமே ஈக்விட்டி டீல் சக்சஸ் ஆகாது. 10ல் 8 பேர் ஃபெயில் ஆயிடுவாங்க. கம்பெனி க்ரோத் ஆகலைன்னா உன் ஷேர் ஜீரோல போய் முடிஞ்சிடும். வார்னே சக்சஸ் காரணம் ரைட் டைம்ல பிளான் பண்ணாரு. ஐபிஎல் க்ரோத் ஆச்சு, பிராண்ட் பில்டிங் ஆச்சு. அந்த பிராண்ட் பில்டிங் ஆகலைன்னா இவ்வளவு ஷேர் அவருக்கு அந்த 3% ஷேர் 400 கோடிக்கு மேல மதிப்பு வந்திருக்காரு. இந்த ஸ்போர்ட்ஸ்ல ஒரு பிசினஸ் பவர் இருக்கு. கண்ட்ரிஸ், இன்வெஸ்டர்ஸ் பில்லியன்ஸா போடுறாங்க. ஏன்னா அட்டென்ஷன் இருந்தா மணி. ஐபிஎல் மாதிரி பிளாட்ஃபார்ம்ல எக்கனாமியோட டைரக்ட் கனெக்ட் ஆகும். மிடில் கிளாஸ் லெசன் என்னன்னா, நம்ம பிக்கஸ்ட் மிஸ்டேக் பண்றோம். நம்ம டைமை மட்டும் செல் பண்றோம். ஓனர்ஷிப் வாங்க நினைக்கவே மாட்டோம். சின்ன லெவல்ல கூட பிசினஸ் ஷேர் பண்ண மாட்டோம். ஸ்டாக் மார்க்கெட்டு, ஸ்கில் பெஸ்ட் ஈக்விட்டி இந்த மாதிரி மைண்ட் செட் இல்லைன்னா growth மிஸ் ஆயிரும். இந்த வார்னே மூவை நீங்க ஜீனியஸா நினைக்கிறீங்களா, இல்ல ரிஸ்கி கேமா நினைக்கிறீங்களா? நீங்க என்ன நினைக்கிறீங்க? கானஸ்டா கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல இதே மாதிரி இன்னொரு ரியல் பிசினஸ் பிரேக் டவுனை பத்தி பேசலாம். நான் ஜீவா, இது ஜீவா அன்ஃபில்டர். This is ஜீவா அன்ஃபில்டர். யாதும் ஊரே யாவரும் கேளீர். நன்றி.